நீங்கள் இன்னைக்கு சரி வாங்க. ஃபஸ்ட்டு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம். சொல்லுங்க. அப்படி பிடிச்சி அண்ணே டிவிக்கு வாங்க. ஓகேவா போலாமா? போலாமா? தமிழ் பெருமாள் சரி ஓகேன்னு சொல்லுங்க. நான் நீ விழா பெருமாள் ஓகேயா? சரி சார். சரி 2026 புத்தாண்டு துவக்கத்திலே உலகம் சுற்றும் வாலிபன், என் அண்ணன், நினைத்ததை முடிப்பவன் அவர்களுடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் பி சரவணன், நான் உலக சுற்று வாலிபன், என் அண்ணன், நினைத்தே முடிப்போன் என்று சொன்னது யார் என்று உங்களுக்கு தெரியும். மக்களின் மருத்துவர். கடந்த 30 ஆண்டுகளாக மதுரை மக்களுக்காக தன்னுடைய சேவையை செய்து கொண்டு இருக்கின்ற, எல்லா மக்களுக்கும் எளியவருக்கு எல்லாம் என்ற கருத்தோடு எல்லாருக்குமே எல்லா உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்ற மக்களின் மருத்துவர் அவர்கள் சார்பாக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஜி ரவிபால். ஏற்கனவே ஜிஆர்பி டெலிகிரியேஷன், சரவணா டிவி, அது மட்டுமல்லாமல் பல சேட்டலைட் சேனல்களில் வேலை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக சேட்டலைட் டிவியில் தான் நான் இருந்திருக்கிறேன். சேனல் தான் என்னுடைய முழு நேர தொழிலாக இருந்தது. என்னுடைய லைஃப்பில் ஏறக்குறைய 100 ரிப்போர்ட்டர்களை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி விட்டிருக்கிறேன். மாடல்ஸ், ஈவெண்ட் மேனேஜர்ஸ், அதே மாதிரி நியூஸ் ரீடர்ஸ், அதே மாதிரி காம்பேரிங் கேர்ள்ஸ், இது எல்லாருமே எல்லா சேனல் இருக்கவங்களும் மேக்ஸிமம் என்னுடைய செட்டு எனக்கு 1 இயர் சீனியர் ஜூனியர் இவங்க தான் இருக்காங்க. அதன் மூலியமாக இந்த ஃபீல்டில் நல்ல ஒரு எக்ஸ்போசர் இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களை அழைத்ததுக்கு காரணம் முக்கியமாக என்னென்றால், டமாரம் டிவி என்ற ஒரு யூடியூப் சேனலை நம்முடைய மக்களின் மருத்துவர் டாக்டர் பி சரவணன் அவர்களுடைய ப்ரொமோஷன் என்று சொல்வதற்கில்லை. இது உரக்கச் சொல்வோம் உலகிற்கு, உண்மையை உரக்கச் சொல்வோம் உலகிற்கு. அவர் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற சேவையை, அவருக்கும் நமக்கு உள்ள உணர்வுபூர்வமான ரிலேஷன்ஷிப் உறவை மக்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக இந்த டமாரம் டிவி என்ற ஒரு யூடியூப் சேனலை நாம் இன்று துவங்கி வைக்கின்றோம். அதற்கு உங்களுடைய நல்ல ஆதரவு எல்லாம் வேண்டும். அதை துவக்கி வைப்பவர் டாக்டர் பி சரவணன் அவர்கள். இது அவருடைய பர்சனல் என்று மட்டும் இல்லாமல் நம்மளுடைய, எனக்கு அப்பயே புரட்சி தலைவர் அவர்கள் மீதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீதும் மிகுந்த பற்றும் பாசமும் உண்டு. அவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக செய்து கொண்டிருக்கிற சேவையும் மக்களுக்காற்றும் பணிகளையும் இதன் மூலம் அகில உலகிற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய முழுமுதல் நோக்கம். இதற்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இதை டிவியை மென்மேலும் வளர வைத்து நம்மளுடைய டாக்டர் மக்களின் மருத்துவர் அவருடைய எண்ணங்களையும் எழுச்சிகளையும் கருத்துக்களையும் மக்களுக்கு போய் சேரும்படி அடித்தட்டு மக்களுக்கும் டமாரம் என்றால் கடைசி இருக்கிற மக்களுக்கு ஒழிக்கக்கூடிய அந்த கருவி அந்த மக்களுக்கும் போய் சேருவதாகவும் அதன் மூலமாக அவருடைய சேவை இன்னும் பன்மடங்கு பெருகி வரும் 2026 எலெக்ஷனிலே அவர் நாம் நினைத்தது போல எல்லா காரியங்களையும் செய்து ஒரு எம்எல்ஏவாக ஒரு மந்திரியாக ஆகி தன்னுடைய சேவையை மக்களுக்கு விரிவுபடுத்த உங்களுடைய ஒத்துழைப்பு எமக்கு தேவை என்று கூறிக்கொண்டு டாக்டர் சரவணன் அவர்களை வாழ்த்தி இந்த கேக் வெட்டி இந்த சேனலை துவக்கிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டாக்டர் சரவணன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு ஏறக்குறைய 20 ஆண்டுகளான உறவு. பல தூரங்கள் பயணித்து வந்திருக்கின்றோம். அவ்வளோ வயசானால நீங்க மட்டும் உலகம் பூரா சுட்டிக்க, நீங்க உலகம் சுற்றுவாங்க. உங்க கூட கவர்மெண்ட் தானே சார் வருவாரு.
சந்தோஷம். டாக்டர் நன்றி சரவணன் சார். அவர்கள் உரையாற்றி இந்த கேக்கு வெட்டுவார். அது வேறு இருக்கா? ஆமா முதல் உரை சார். ஆமா ஆமா தவறான சொல்லுங்க, முதல் உரை. மைக் கொடுத்தாச்சு. இருக்கலாம் மைக்கு. இன்னொரு மைக் வேற இது. வேற கேமரா. கொடுங்க, அதனால ஒண்ணும் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் பைக்குள்ள பைக்குள்ள போட்டு அப்படியா? பைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படியே. அப்படின்னு அவ்வளோ ஆமாம். 2026ஆம் ஆண்டு இன்று பிறந்திருக்கிறது. இந்த நல்ல நாளில் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர், உடன்பிறவா சகோதரர் ரவிபால் அவர்கள், அவர் மீடியா பர்சன். அவரோட ஒரு கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அவர் பல்வேறு டிவி சேனல்களில் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் இருக்கக்கூடிய வகையில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் யாரை லவ் பண்ணுறாரோ தெரியாது, டாக்டர் சரவணன் என்னையே லவ் பண்ணுறாரு. ஆமாம், அந்த வகையில் அவர் என்ன செய்கிறாரு, இந்த எனக்கே தெரியாமல் நேற்று தான் அவர் பேசுகிறாரு. டமாரம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை நான் தொடங்க போகிறேன், உங்கள் சார்பாக நான் நீங்கள் தொடங்கி வச்சிங்கன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆளும் கட்சியான திமுக நிறைய சேனலை விலை பேசி வாங்கிட்டாங்க. அப்போ அதிமுக செய்திகளே எடுத்து கொண்டு போகிறதுக்கு அடிஷனலாக ஏற்கனவே பல செய்தி நிறுவனங்கள் இருக்கிறாங்க. தலைமையே நம்ம எங்கே நியூஸ் ஜேன்ற டிவி இருக்கிறது, ஒரு வலிமையான ஒரு ஐடி டீம் இருக்குது. இதற்கு அப்பாலும் இன்னும் இவரை மாதிரி நல்ல மனசு கொண்டவங்க, அதிமுகவுடைய அனுதாபிகள், இதெல்லாம் புரட்சியில் எம்ஜிஆருடைய நெருங்கி அவர் பெரிய பெரிய ரசிகர். இவர் தீவிரமான பக்தர். அவர் புரட்சி அம்மா அவர்களுடைய அந்த ஆளுமையை அடிக்கடி புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த ஒரு உணர்வோட ஐயா புரட்சி எடப்பாடி அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். அவர் சிறுபான்மை மக்களை சார்ந்த ஒருத்தர். அவர் ரவிபால் பார்த்துக்காங்க, கிறிஸ்துவர். அவர் விரும்புகிறார் அதிமுக ஆட்சி வரணும், தமிழ்நாட்டில் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அதிமுகவுடைய சாதனைகளை, கடந்த 10 ஆண்டு ஆட்சி சாதனையை புரட்சி தலைவர் தொடங்கி அடுத்தது புரட்சி அம்மா அவர்கள், புரட்சி ஐயா அவர்கள், இந்த சாதனைகள் எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போகணும். அதைத்தான் உண்மையை உறக்க சொல்லுவோம் அப்படின்றாத டமாராம்னு ஒரு கொலோக்கியலான ஒரு நேம் வச்சுருக்காரு. ஈஸியாக எல்லாருக்கும் அது ஒரு கேட்சியாக இருக்கணும்னு இந்த டமாரம் டிவி வரக்கூடிய இந்த 3 மாதத்தில் மிக சிறப்பாக அவரோட தலைமையில் பணியாற்றி இங்கே எல்லாம் கேமராமேன் எல்லோரும் இருக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதிமுகவிற்கு இது ஒரு பலமாக, குறிப்பாக மதுரை மாவட்டம் அந்த இடத்துல ஒரு உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு நீங்களே எங்களுக்கு ஒரு பங்களிக்கணும்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிட்டு இந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் நன்றி கடன்பட்டு இருக்கிறோம். கழக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலே அன்னைக்கு தான் ஒரு விமோசனம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கே போனாலும் இந்த திமுகவுக்கு எதிரான மக்களுடைய முழக்கம் தான் இருக்கிறது. அப்போ மக்கள் ஈஸியாக அவங்க போய் சேர்றதுக்கு நீங்கள் இது வீடு வீடாக இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் சார் அப்படின்ற ஒரு கோரிக்கை உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். நன்றி. டாக்டர் சார் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த ஊழல் ஆட்சியை ஒழித்து தலைவர் எடப்பாடியாருடைய ஆட்சியை மலர வைக்கவும், நம்ம டாக்டர் சரவணன் அவருடைய பேரும் புகழையும் நிலைக்க வைக்கவும், அவருடைய புகழ் ஏடிஎம்கேக்கு ஒத்துழைப்பு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பரவ வைக்கவும் உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த டிவியை அடித்தட்டு மக்கள் அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து இதனால் எங்களால் முடிந்த, நான் ஒரு கமிட்டட் பர்சன், எப்போ கமிட் பண்ணாலும் எனக்கு வேலை இல்லைன்னா தான் பைத்தி முடிச்சிடும். வேலையோடு 24 மணி நேரம் வேலை செய்ய நான் தயாராக இருக்கேன். இந்த டிவியை லட்சக்கணக்கான மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நிலைமைக்கு கொண்டு அதன் மூலம் நான் அனைவரும் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். கட் பண்ணலாமா? அண்ணா எல்லாம் வாங்க. சின்ன சின்ன பீஸ் நுனியை மட்டும் எடுக்கணும். அதான் அந்த எம்ஜிஆர் ரசிகரை விட்டுவிட்டோம். எம்ஜிஆர் ரசிகரை வாங்க. எனக்கு போட்டியை வந்துட்டு இருப்பேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ணே இந்தாங்க. டமாரம் டிவி எம்ஜிஆர் ரசிகர் சொல்ல அவங்களை யோசிக்கிறோம்.
அது ஊட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்மளும் டிவி பெரிய லெவலில் கொண்டு வைக்கணும். உங்களுக்கெல்லாம் வந்து பார்க்குறேன், பார்த்து நல்லா பண்ணுங்க. சொல்லுங்க இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனரை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்கள் நேராக சேனலுக்குள்ளே போகலாம். அதில் சப்ஸ்கிரைப்னு ஒன்று வரும், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எதுவும் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்கள் என்ன போடுறோமோ அந்த வீடியோ எல்லாமே வந்துடும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வீடியோ இருக்காது. இப்போ மத்தியானம் மேலே சாருடைய பேட்டி எங்களுடைய இதெல்லாம் வந்துடும். இப்போ சார் வந்து தனி பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுப்பாங்க. இந்த இதில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து எல்லாருமே உங்கள் செல்லேருந்து ஸ்கேன் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்புங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறேன். இது அப்படியே ஒரு பல லட்சங்கள் இந்த ஒரே மாதத்தில் ரீச் ஆகிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள் தயவுசெய்து. தேங்க்யூ சார்.